கொல்லிமலைக்கு நாம் ஒரு ட்ரிப்பு வந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஏசி பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வீட்டுக்கு, அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில். அது நான் சொன்ன மாதிரியே பாருங்கள். அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக்ஸு, பின்னாடி பார்த்தீங்கன்னா செங்கல் தெரியுதா, செங்கல். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏசி பிளாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த பேஸ்ட் வச்சு தான் கட்டிகிட்ருக்காங்க. கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உயரமான பகுதிங்கிறதுனால கீழே இருந்து தான் மெட்டீரியல் கொண்டு வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிற அந்த ஹாலோ பிளாக் செங்கலை வந்து அவுட்ருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னரில் வந்து வெயிட் இல்லாத ஏஏசி பிளாக்ஸை அவங்க சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏஏசி பிளாக்ஸை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுலேயும் இன்னொரு பிரச்சனை இருக்குது. அதாவது 7 அடி மட்டத்தில் லிண்டல் போட்டதுக்கப்புறம் அந்த வாலை கட்டினோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சென்ட்ரிங்காரங்க வந்து பார்த்திங்கன்னா 7 அடி மட்டத்துக்கு சைடு பலகை அடிக்கும் போது ஏஏசி பிளாக்ஸில் அடித்தோம்னா அந்த ஆணி அவ்வளோவா கிரிப் இருக்காதுன்னு எங்களோட சென்ட்ரிங்காரங்க சொன்ன ஒரு கருத்தை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது லக்கி பிரின்ஸ் எக்ஸ்ப்ளோரர்.